இன்றைக்கி நம்ம டிஃபனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சாம்பார் செய்யலாம் வாங்கலாம். இது பருப்பு கூட வாடாமல் தக்காளியிலே செஞ்ச சாம்பார். இட்லி, தோசை, சப்பாத்தி இது மாதிரி எது வேணால் வச்சு சாப்பிட்லாம். சுவையாக அருமையாக இருக்கும். இப்போ ஒரு குக்கரில் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா நறுக்கி போட்டுக்கோங்க. ஒரு 6 தக்காளி, நான் குட்டி தக்காளி எடுத்துருக்கிறேன், அதனால் கொஞ்சம் 6 தக்காளியாக போட்டுக்கிட்டேன். ஒரு நறுக்கி போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் ஒரு 3 போட்டுக்கோங்க. இதெல்லாம் நமக்கு சாம்பார் தூள் சேர்ப்போம். புளி தேவையான அளவு துளிவுண்டு போட்டுக்கோங்க, ஒரு எலுமிச்சம் அளவு. ஒரு 4 பல் பூண்டு, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. காரத்துக்கு ஏற்ப சேர்த்திக்கோங்க. தேவையான அளவு உப்பு. இப்போ மூழ்கிற அளவுக்கு தண்ணி மட்டும் ஒரு டம்ளர் ஊற்றிக்கோங்க போதும். அடுப்பில் வச்சு ஒரு 5 விசில் விட்டுருங்க. நல்லா விசில் வந்த பிறகு நல்லா ஆற வச்சுட்டு அந்த தண்ணியை மட்டும் லைட்டாக வடிச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வச்சு நம்ம மசிக்க போகிறோம். நான் அந்த பிளெண்டரை வச்சு லைட்டாக மசிச்சு எடுத்துக்குவேன். அதுக்கப்புறம் ஒரு வடைச்சட்டி விட்டு கடுகு 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன் எல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்ச பிறகு கருவேப்பிலை 2 வரமிளகா போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க ஒன்று. இப்போ நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கெல்லாம் நம்ம தக்காளியில் மசிச்சு வச்சுருப்போம்ல, அந்த மசிச்சு வச்சதை எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம தண்ணி எடுத்து வச்சோம்னா அந்த தண்ணி இதில் சேர்த்திக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கோங்க. அதில் உங்களுக்கு தண்ணி எந்தளவுக்கு தண்ணி தேவைப்படுதோ அந்தளவுக்கு நல்லா ஊற்றிக்கலாம் தாராளமாக. இப்போ நல்லா அது கொதிச்சு வரட்டும். அது பக்கத்தில் 1 ஸ்பூன் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி அதில் சேர்த்திக்கலாம். உங்களுக்கு தேவையில்லைன்னா கடலை மாவு சேர்த்திக்க வேண்டாம். கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். கடலை மாவு ஊற்றி நல்லா கொதி வரட்டும். இதுக்கு டேஸ்ட்டு கொடுக்குறதே பார்த்திங்கன்னா இந்த மல்லித்தலை தான். மல்லித்தலை நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேர்த்திக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வாசனையும் மணமாகவும் இருக்கும். நல்லா குழம்பு கொதித்து நல்லா ரெடியாகி வரட்டும். பார்த்திங்கன்னா நல்லா தளன்னு கொதிக்குது. இப்போ தான் குழம்பு நல்லா கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தி, தோசை எதுவும் வச்சு சாப்பிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.